ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெறும் வத்தல் இல்லைன்னா அப்பளம் மட்டும் போதும் இந்த சாம்பார் சாதத்துக்கு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, மொத்தமாக 3/4 கப்பு. இப்போ இதில் 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ நாம் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசியாக இருந்தால் 1 கப் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், 2ஐயும் சேர்த்துக்கங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. அரிசி பருப்பு வெந்து வரத்துக்குள்ளே நாம் காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற விடுங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்து தாளிச்சுக்கங்க. அடுத்து இதில் ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு 12 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கட்டும். இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த 2 வெங்காயமும் லேசாக வதங்கி செவக்கிற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக செவந்து வந்ததும் அடுத்து நாம் இதில் ஒரு பெரிய நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. தக்காளி கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வந்ததும் அடுத்து நாம் தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கிய பீன்ஸ் சேர்த்துக்கங்க. பொடியை நறுக்கிய கேரட்டும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காயும் சேர்த்துக்கங்க. காய்கறிகள் உங்கள் விருப்பம்தான். என்ன காய்கறிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த காய்கறிகள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ஒரு முறை அடி பிடிச்சிட்டமா பார்த்துக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கங்க. 1 நிமிஷத்துக்கு சேர்த்த மசாலா பொருட்கள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 3 கப் அளவு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. காரம், புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறிகளை நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த காய்கறிகள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. எண்ணெய் கூட பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து இதில் நாம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த சமயத்தில் நாம் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் சாம்பார் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் வேக வச்ச பருப்பு சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் கொதிச்சு வரத்துக்குள்ளேயே நாம் குக்கரில் வேக வச்ச சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. நல்லா ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா திறந்து லேசாக மசிச்சு விட்டுக்கங்க.
இப்போ இந்த சாதத்தை நாம் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். எல்லா சாதத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் சேர்த்துக்காங்க. எல்லாமே சேர்ந்து ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு கடைசியாக நாம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை நெய்லேயே லேசாக 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வேர்க்கடலை சேர்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக வறுபட்டதும் அடுத்து இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் இதை அப்படியே எடுத்து சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சாம்பார் சாதத்தில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. கூடவே நறுக்கிய கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான சாம்பார் சாதம் வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் சேர்த்த காய்கறிகளை கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எடுத்து தனியாகவே வைக்க மாட்டாங்க. ரொம்ப ஹெல்தியான இந்த சாம்பார் சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.